பேட்ச் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வாரம் நம்ம நம்பர்ஸ் இந்த டாபிக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்ட் 2 வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ பார்ட் 3ல் நம்பர்ஸ் இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒவ்வொரு சம்மே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாடலில் இருக்கும். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கொஸ்டினை எந்த அளவுக்கு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒன் பை ஒன்னாக பாருங்கள். 2x + y = 15, 2y + z = 25, அதே போல் 2z + x = 26 எனில் இன் மதிப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டேர்ம்லையும் இப்போ இங்கே 2x + y = 15, அதாவது x yன்னு இருக்குது. ஆனால் அடுத்ததில் பார்த்தீங்கன்னா YZ இருக்கும், அதுக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா ZXன்னு இருக்கும். இந்த மாதிரி மாறி மாறி இருக்கும். ரெண்டு இடத்துலையுமே சேம். இப்போ XYன்னு இருந்துச்சுன்னா இன்னொரு இடத்துலையும் XYன்னு இன்னொரு ஈக்குவேஷன் இருந்தால் தான் நம்ம ஃபாஸ்ட்டாக சிம்பிளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். பட் இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒவ்வொன்றுமே மாறி மாறி இருக்குது. அதாவது 2x + y = 15, அதே போல் 2y + z = 25, நெக்ஸ்ட்டு 2z + x = 26. இப்போ இதில் நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ஏன் 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன்னா, இங்கே 2zன்னு இருக்கா, 2yன்னு இருக்கா, அதே போல் இங்கேயும் 2yயாக மாற்றுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போது 4x + 2y = 15 × 2 30 அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ அடுத்ததை நீங்கள் 2y + z இப்படி போட்டாலும் ஓகே தான், அல்லது ஃபஸ்ட்டு இஜட்டை நோட் பண்ணிவிட்டு அடுத்தது 2y இதை நோட் பண்ணி நீங்கள் 25ன்னு நீங்கள் நோட் பண்ணாலும் அதோட வேல்யூ மாறாது. ஓகே, இந்த பொசிஷனை இங்கே, இந்த பொசிஷனை இங்கே, அவ்வளோதான். இதான் நான் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் மைனஸ்னால் கரெக்டாக நோட் பண்ணிடணும். இப்போ நீங்கள் பாருங்கள், இதே இப்போ சிம்பிள் நம்ம மாற்றிடலாம். ஓகேவா? மாற்றினா 2yன்னு 2y ப்ளஸில் மைனஸ் இருக்குது, அப்போ அதை மட்டும் கேன்சல் ஆயிரும். மீதி உள்ளதை அப்படியே எழுதணும். இப்போ 4x ப்ளஸில் தானே இருக்குது, சரி 4x ப்ளஸில் தானே இருக்குது, அப்போ 4x நோட் பண்ணலாம். z மைனஸில் இருக்குது, அப்போ -z = 30ல் 25 போனுச்சுன்னா பேலன்ஸ் 5. அப்போ இதுதான் புதுசாக ஒரு ஈக்குவேஷன் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? இப்போ இதை நீங்கள் 4வது ஈக்குவேஷனை கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் இந்த ஈக்குவேஷனையும் இப்போ நம்ம புதுசாக கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனையும் கவனிச்சிங்கன்னா ரெண்டு இடத்துலையுமே XZ தான் இருக்குது. ஆனால் பொசிஷன் மாறி இருக்கா? பொசிஷன் மாறி இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம், நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 4வது ஈக்குவேஷனை நான் மறுபடியும் 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆல் மல்டிபிள் பண்ணிடலாம். இந்த ஈக்குவேஷன் நம்ம 4ஆல் மல்டிபிள் பண்ணாலும் சரி, ஆர் இந்த ஈக்குவேஷனை எது நம்ம மல்டிபிள் பண்ணாலும் சரி. ஓகே, இப்போ நான் 2ஆலே நான் மல்டிபிள் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ 2ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் என்னவா மாறும், 4xங்கிறது 8xஆக மாறும், -2z = 10 அப்படின்னு மாறும். இந்த ஈக்குவேஷன் அப்படியே நீங்கள் நோட் பண்ணுங்கள். இப்போ இதில் என்ன பண்ணுறேன், z இந்த சைடு, x இந்த சைடு நான் நோட் பண்ணிக்கிறேன். அப்போ x + 2z = 26. இதில் இருந்து ஓகேவா, என்ன 2zம் 2zம் கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி இருக்கிறது 9xோட வேல்யூ 10 + 26 36. இதில் இருந்து xோட வேல்யூ என்ன, xோட வேல்யூ 4. அவங்க ஆக்சுவலாக என்ன கேட்டிருக்காங்க, இஜட்டோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஓகேவா? 3வது ஈக்குவேஷன் இருந்ததில் அங்கே எக்ஸோட வேல்யூ நான் 4 சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். அப்போது 2z + 4 = 26 அப்படின்னு இருக்கும். இதில் இருந்து 2zோட வேல்யூ என்ன, 4 = இந்த சைடு போகும்போது -4 மாறும். அப்போ 22 அப்படின்னு மாறுமா, 26ல் 4 போனுச்சுன்னா 22 தான். இதில் இருந்து இஜட்டோட வேல்யூ என்ன, 1 2 11 2 22. அப்போ இஜட்டோட வேல்யூ 11. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். சார் இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணணுமாங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க கொடுத்துருக்க ஆர்டர் மாறி மாறி கொடுத்துருக்காங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, XYன்னு கொடுத்துருக்காங்க, அடுத்து YZன்னு கொடுத்துட்டாங்க, அடுத்து ZXன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்ததுனால நம்ம அதுக்கேற்றாப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணி சிம்பிளை பண்ணுறோம். சார் இதை தவிர்த்து வேறு ஏதாவது மெத்தட் இருக்காங்க சார் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆப்ஷன் மெத்தட். ஒருவேளை ஆப்ஷனில் இங்கே ஆப்ஷனோட மதிப்பு என்ன கேட்டிருக்காங்க, இஜட்டோட வேல்யூ தானே, அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனு இஜட் தானே.
அப்போ ஒருவேளை 4ன்னு நீங்கள் இசட் வேல்யூக்கு நீங்கள் 4ன்ட்டு இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இங்கேயோ அல்லது இங்கேயோ சப்ஸ்டியூட் பண்ணி ஏதாவது ஒரு வேல்யூ எக்ஸ் ஒய்ன்னு கிடைக்குமா, அதை இன்னொரு இடத்துலையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ இதெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் வச்சு நீங்கள் சிம்பிளை பண்ணும்போது ஈக்குவல் டு இந்த சைடு இருக்க மதிப்பே வருதா அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபைனலாக தெரிஞ்சு அப்படின்னா அப்போ இசட்டோட வேல்யூ நம்ம எடுத்தது கரெக்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். புரிஞ்சுக்கலாம் நான் சொல்கிறது? அப்போ ஆப்ஷன் மெத்தட்னா சரி இது கூட ஈஸியாக இருக்கே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்கும். என்ன அப்படின்னா நம்மளுக்கு மொதல் ஆப்ஷன்லையோ இல்லை ரெண்டாவது ஆப்ஷன்லையோ நம்மளுக்கு கெஸ் பண்ண வேல்யூ கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை இல்லை அப்படின்னா நம்ம 3ஆவது ஸ்டெப்பு 4ஆவது ஸ்டெப்பும் பண்ணுறது தேவையில்லாத டைம் தான் வேஸ்ட் ஆகும். புரிஞ்சுங்களா? ஸோ நம்ம சால்வ் பண்ணுற மெத்தடு வேறு வேறு இருக்கலாம். பட் டைம் எப்படி சேவ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அந்த இதில் நீங்கள் யோசிக்கும்போது அப்போ நார்மல் மெத்தட்லேயே நம்ம அடுத்தடுத்து சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு கூட தோணலாம். ஸோ நீங்கள் 2 விதத்தில் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2x minus y minus 4 equal to 0. 4x plus y plus 4 equal to 0 கொடுக்கப்பட்ட சமன்பாடு இருக்குன்னா தீர்வு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுங்க. 2x minus 4 equal to 0. இதில் -4 ஈக்குவல் டு அந்த சைட் போனுச்சுன்னா +4ன்னு வருமா? அப்போ 2xோட வேல்யூ 4ன்னு வரும். இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ 2 2 4. அப்போ எக்ஸோட வேல்யூ 2ன்னு கிடச்சிருச்சா? ஓகே. இப்போ ஆப்ஷன் கவனிச்சிங்கன்னா இங்கே எல்லாமே ஃபஸ்ட்டு 2ன்னு இருக்கனால இந்த 3 வரலாம், ஆப்ஷன் டி வராது. இப்போ இந்த 2 அப்படிங்கிறத எங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸோட வேல்யூ 2ன்ட்டு அப்போ என்ன வரும்? இப்போ ஆக்சுவலாக 4x + y + 4 = 0ன்னு இருந்தது. எக்ஸோட 2 சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே 8 வரும் + y + 4 = 0. அடுத்து ஒய்யோட வேல்யூ 8 + 4 12ன்னு இருக்கும். 12 = 0. இதுலேருந்து ஒய்யோட வேல்யூ என்ன? -12. அப்போது ஒய்யோட வேல்யூ 12ன்னு வர்றது ஆப்ஷன் ஏ தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 1. ஓகேங்களா? இதில் ஆக்சுவலாக என்ன 37 1/2 என்ற கலப்பு பின்னத்தில் எவ்வளவு 1/8 என்ற பின்னம் உள்ளது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 37 1/2 ஒரு பின்னமாக நீங்கள் மாற்றிடணும். ஓகே? அந்த கிடைக்கிற வேல்யூ மேலே நோட் பண்ணிடுங்க. டிவைடில் ஏன்னா எத்தனை 1/8ன்னு கேட்டிருக்காங்கல்ல, அப்போ அந்த 1/8 தான் நீங்கள் நோட் பண்ணணும். இதில் உங்களுக்கு ஃபஸ்ட் ஒருத்தவங்க கிடைக்கிறது ஒரு பின்னமாக தான் கிடைக்கும். அப்போ ஒரு பின்னத்துக்கு அப்புறம் டிவைடில் இன்னொரு ஒரு பின்னம் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? அந்த டிவைடில் வர பின்னத்தை தலையில் அப்போ 1/8ங்கிறது பல. இப்போ உங்களுக்கு என்ன பின்னம் கிடச்சா அதை நோட் பண்ணிடுங்க. 1/8க்கு பதிலாக 8/1ன்னு வந்துடும். நீங்கள் சிம்பிளை பண்ணி ஆன்சர் என்ன அப்படிங்கிறத இல்லை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வாழ்த்துக்கள். நீங்கள் உண்மையாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு தான் ரொம்பவே பெனிஃபிட். ஜஸ்ட் வீடியோ பார்க்குறது மட்டும் நம்ம லேர்னிங் கிடையாது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுக்குற ஒர்க்கை ப்ராப்பராக நீங்கள் நோட் பண்ணணும். என்னென்ன சம்ஸு உங்களுக்கு புதுசாக லேர்ன் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் உங்களுக்கு பர்சனலாகவே நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். ஓகே? இது நீங்கள் யாருக்காண்டி நீங்கள் இதை நாளைக்கு காமிக்கணும் அப்படிங்கிறலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தான் நல்லது. ஓகேங்களா? ஸோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு எண்ணுடன் அந்த எண்ணின் 16% குறைக்க கிடைக்கும் எண் 42 எனில் அந்த எண் என்ன? ஸோ இந்த மாதிரி எல்லாமே கலந்தா வரும்னு நான் சொல்லியிருந்தேன்ல. இப்போ பர்சன்டேஜ் கான்செப்டில் வந்திருக்கு. சென்டென்ஸில் இருக்கிறத கரெக்டாக ஒரு ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணணும். இப்போ ஒரு எண்ணுடன் அந்த எண் என்னன்னு தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு எடுத்துடும். ஒரு எண்ணுடன் அந்த எண்ணின் 16% குறைக்க. இப்போ அந்த எண்ணோட 16% என்ன? 16/100. அதாவது எக்ஸ் இன்ட்டு 16/100. இதுதான் அந்த 16%. அதை குறைக்கணுமா? அதனால நான் மைனஸில் நோட் பண்ணி இந்த 16x / 100 நோட் பண்ணிடுறேன். ஓகே? இப்போ இது குறைச்சோம் அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்குது? 42 கிடைக்குது. அவ்வளோதான். நீங்கள் கொடுத்துருக்க சென்டென்ஸை ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃப்ரேம் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் மேக்ஸ் கற்றுக்கிட்டேன்னு அர்த்தம். ஸோ ஈஸியாக நீங்கள் இதுக்கப்புறம் சிம்பிளை பண்ணிடலாம். இப்போ இதை சிம்பிளை பண்ண அப்படின்னா என்ன வரும்? இந்த 100 இந்த சைடு வரும்போது காமனாக நம்ம 100ன்னு எல்சிஎம் எடுப்போம். அப்போ இங்கே என்ன வரும்? 100x - 16x = 42ன்னு இருக்கும். 100லேருந்து 16 போனுச்சுன்னா பேலன்ஸ் 84. 84x / 100 = 42. இங்கே அழகாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு 42 42 2 42
84. 1 2 50 2 100. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? டிவைடில் இருக்க அந்த 50 மல்டிபிளாக மாறும். அதான் அதற்கான ஆன்சர். எக்ஸோட வேல்யூ 50. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாகவே அதற்கான ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சலாம். சென்டென்ஸை புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்ட் தான், பட் சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஒரு எண்ணின் 3 2 பங்கு, 5 4 பங்கு, 8 7 பங்கு, 63 எண்ணில் அவன் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு எண், அந்த எண்ணுன்னு தெரியாது, எக்ஸுங்கிறத நம்ம வச்சிடலாம். ஓகேவா? அதில் 3 2 பங்கு, அப்போது 3 2 பங்கு. அடுத்தது 5 4 பங்கு, அப்போ 5 4 பங்கு. 8 7 பங்கு, 8 7 பங்கு. இதோட மதிப்பு 63ன்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாமே இந்த பங்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னாவே நம்ம அந்த மல்டிபிளை நோட் பண்ணிடலாம். புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ ஒரு சென்டென்ஸை நான் ஒரு ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணிட்டேன். இனி நம்ம இதற்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். 1 2 4 2 8. இந்த நாளும் இந்த நாளையும் கேன்சல் பண்ணிடலாம். 1 7 9 7 63. அப்போ இங்கே டிவைடில் இருக்க இந்த 5 3 இந்த சைடு போகும்போது மல்டிப்ளாக மாறும். இதான் எக்ஸோட வேல்யூ. அப்போ 9 × 5 × 3. ஓகேவா? 9 5 45, 45 × 3 5 15க்கு 5. இப்போ இதில் இருந்தே தெரிஞ்சு 5ல் முடிகிறது. 35 இருக்குது, சின்ன நம்பர் வராது. ஏற்கனவே 45னே வந்துருச்சு. அப்போ 135 அதற்கான ஆன்சர். 45 × 3 135. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ சென்டென்ஸை ஈக்குவேஷனாக க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னாவே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. இதே மாடலில் தான் உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் இருக்குது. அந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின். பாருங்கள், 50வது கொஸ்டினை பாருங்கள். 8 ஒரு எண்ணின் 5 1 பங்கின் 3 1 பங்கின் 4 1 பங்கு 2 எண்ணில் அவன் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின் நம்பர் 2. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ண அதே மெத்தடில் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கான ஆன்சர் பதிவு பண்ணலாம். ஸோ கொஸ்டின்லாம் கிளாஸ் எடுக்கிற உங்களுக்கு புரியுதுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ சென்டென்ஸை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு எண்ணின் 2 மடங்குடன் 9ஐ கூட்டி வரும் விடை மும்மடங்காக மாற்றப்பட்டால் வரும் விடை 75 எண்ணில் அந்த எண் யாது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஒரு எண்ணின் 2 மடங்குடன் மென்ஷன் பண்ணிட்டாங்களா? இப்போ ஒரு எண்ணை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அதோட 2 மடங்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா 2x. ஓகேவா? ஸோ எக்ஸுங்கிறது அந்த எண்ணு, அதோட 2 மடங்குனா 2x. ஓகேங்களா? ஸோ டபுள் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்களா? அதோட அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? 9ஐ கூட்டி, அப்போது இதோட சேர்த்து 9ஐ நம்ம ஆட் பண்ணணும். கூட்டி இப்போ இதோட முடிக்கலை. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறாங்க? இதை 2x + 9 இதிலிருந்து ஒரு விடை வரும்ல, அந்த விடை மும்மடங்காக மாற்றப்பட்டால் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஜஸ்ட் இதைத்தான் 3 மடங்காக நம்ம மாற்றணும். இதிலிருந்து கிடைக்கிற விடை தான் அந்த 75ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை ஈக்குவேஷனாக நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கவனிங்க. ஒரு எண்ணு எக்ஸ்ன்னு எடுத்தோம், அதோட 2 மடங்கு 2xன்னு வச்சுருந்தோம். அந்த 2xை 9 ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணும்போது ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த விடையை தான் மும்மடங்காக மாற்றிருக்காங்க. அதனால தான் ப்ராக்கெட்டில் நான் 3 அப்படிங்கிறத நோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போது எக்ஸோட வேல்யூ அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? வேறு ஒன்றும் இல்லை. 1 3 3 25 3 75 தானே? இப்போ 25. அப்போ 2x + 9 = 25. இதில் இருந்து 2xோட வேல்யூ என்ன வரும்? +9 இந்த சைடு வரும்போது -9 மாறும். அப்போ 25ல் 9 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 16. ஓகேவா? இப்போ இதில் இருந்து 1x 1 2 8 2 16. அப்போ எக்ஸோட வேல்யூ 8. இதுதான் அதற்கான ஆன்சர். ஓகே, இப்போ நீங்கள் இதை செக் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை 8ன்னு இருந்துச்சுன்னா 8ஓட 2 மடங்கு அப்படின்னா என்ன? 16 அப்படின்னு இருக்கும். அதோட 9ஐ கூட்டியிருக்காங்க. 9ஐ கூட்டினா என்ன வரும்? 9 கூட்டியிருக்காங்கன்னா 25ன்னு வரும். அதை மும்மடங்காக மாற்றுறாங்க அப்படின்னா என்ன வரும்? 3 3 × 25 75ங்கிறது வரும். ஸோ இந்த 8ன்னு எடுத்தது தான் கரெக்டான ஆன்சர். தெரிஞ்சுங்களா? ஸோ இதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணும்போது கிளியராக இருந்தது அப்படின்னாவே பிரச்சனையே இல்லை, ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இதுவும் சேம் மாடல் தான், பட் இங்கே பின்ன வேல்யூவில் கொடுத்துருப்பாங்க. ஒரு வீதமுறு எண்ணை
5/2 பெருக்கி வரும் பெருக்கல் பலனுடன் 2/3 கூட்டினால் -7/12 கிடைக்குமெனில் அந்த வீதமுறு எண் யாது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த வீதமுறு என்னன்னு கொடுத்துருக்கனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இதை நீங்கள் எக்ஸ்னே எடுத்துக்கோங்க. ஓகே, அது ஒரு பின்ன வேல்யூ ஆப்ஷனில் வந்து பின்னம் தானே இருக்குது. அப்போ அது ஒரு வீதமுறு எண் அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம். பின்ன வேல்யூ இருந்தாலும் அது எந்த நம்பராக இருந்தாலுமே முழு எண்ணாக இருந்தால் கூட அது ஒரு வீதமுறு எண்ணு தான். ஸோ அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். அப்போ வீதமுறு எண்ணுங்கிறது எக்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ அடுத்து அவங்க கொடுத்துருக்கிறத கரெக்டாக ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணுங்கள். 5/2 பெருக்கி அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 5/2 பெருக்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ இதை பெருக்கிட்டோம் அப்படின்னாவே இது ஒரு ஆன்சராக வரும் தான். அந்த பெருக்கல் பலனுடன் 2/3 கூட்டினால் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது இதை என்ன பண்ணோம், 2/3 நம்ம கூட்டுறோம். ஓகேவா, இது கூட்டினால் கிடைக்கக்கூடிய விடை -7/12ன்னு சொல்லிட்டாங்க. இதுதான். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ இது வந்து ப்ராக்கெட்டில் இந்த மல்டிபிளில் இருக்குது அப்படின்னா 5x/2ன்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் 2/3 ஈக்குவல் டு -7/12. இப்போ இது எல்சிஎம் எடுக்கணுமா, எல்சிஎம் 6ன்னு வரும். கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 15x ப்ளஸ் 2 4. ஓகேவா, ஈக்குவல் டு -7/12. இப்போ ஓரார் 6 ஈராரா 12. இப்போ இந்த 2 டிவைடில் இருக்கா, இந்த சைடு வரும்போது மல்டிபிளாக இருக்கும். அப்போ இந்த 2 நம்பருக்கும் காமனாக வந்து நம்ம மல்டிபிள் பண்ணிடணும். 15 × 2 30. 30x ப்ளஸ் 2 8ன்னு வரும். ஈக்குவல் டு -7. இதில் இருந்து 30x மட்டும் இந்த சைடு வச்சிடறோம். 8 ஈக்குவல் டு அந்த சைடு போனுச்சுன்னா -8ன்னு வருமா. அப்போது -7 -8 -15. ஓர் 15 15, 2 15 30. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 30 டிவைடில் கொண்டு வந்துடலாமா. அப்போ -15/30. அப்போ என்ன ஆகும், 1 இருக்கும் 2. அப்போ எக்ஸோட வேல்யூ -1/2. -1/2 இதுதான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷனில் இருக்கா, ஆப்ஷன் டியில் இருக்குது. இதுதான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? கரெக்டாக இந்த மாதிரி ஆன்சர் நம்ம பண்ணிடலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதுவும் இந்த மாதிரி நம்பர்ஸ் கான்செப்ட்லேயே சென்டென்ஸு வச்சு லாஸ்ட் பார்ட்லேயே நம்ம பார்த்துருக்கோம். பார்ட் 2லே டே 2லே நம்ம பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள், 2 மிகை எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் 84. இப்போ 2 மிகை எண்கள்னு சொல்லிட்டாங்க. அந்த 2 எண்கள் என்னன்னு தெரியாது. அதை நம்ம என்ன எடுத்துக்கலாம், எக்ஸு ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இப்போது அந்த எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ x², y². இதோட வித்தியாசம் தான் 84. வித்தியாசம் சொன்னால மைனஸ் நோட் பண்ணிடுறேன். இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், எக்ஸ் தான் பெரிய நம்பர். ஓகேவா, ஒய் வந்து சின்ன நம்பர். ஏன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் தான் நம்ம மைனஸ் பண்ணுவோம். அப்போ கிடைக்கிற ஆன்சர் பாசிட்டிவ்லேயே கிடைக்கும். ஓகேவா, ரைட். இப்போ அடுத்தது கவனிங்க, பெரிய எண்ணின் வர்க்கமானது. ஆல்ரெடி நம்ம பெரிய எண்ணே வந்து நம்ம என்னன்னு சொல்லிட்டோம், எக்ஸ்ன்னு சொல்லிட்டோம். அப்போ அதோட வர்க்கம்னா x². வர்க்கமானது சிறிய எண்ணின் 25 மடங்கிற்கு சமம். இப்போ இதில் சிறிய எண் என்ன, ஒய். அதோட 25 மடங்கு. அப்போ 25y சமம் எனில் அந்த எண்ணை காண்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்களே. இப்போ இதில் தான் நம்ம x² வேல்யூ 25y அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, இப்போ இந்த x²ங்கிறத வேல்யூ நீங்கள் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஆர் இதை இன்னொரு விதத்தில் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். என்னென்னா, கொடுத்துருக்க ஆப்ஷன் 2 நம்பர் எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு தானே. நீங்கள் ஆப்ஷன் பி எடுக்க தேவையில்லை. ஓகேவா, ஏன்னா எக்ஸு வந்து பெரிய நம்பர், ஒய் சின்ன நம்பர்னால 4 10 அப்படிங்கிறது வராது. இப்போ அதுக்கு பதிலாக மற்றதை நீங்கள் யோசிக்கலாம். ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறதே ஜஸ்ட்டு ஸ்கொயரில் என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 15 என்ன, 225. அடுத்து 12 என்ன, 144. இதோட வித்தியாசம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா லாஸ்ட்டு யூனிட் டிஜிட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 5லேருந்து நீங்கள் 4 மைனஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் 1 தான் வரும். ஆனால் நம்மளுக்கு என்ன வரணும், 4 வரணும். புரிஞ்சு அவங்களுக்கு 2ஓட வித்தியாசம். இப்போ அதே போல் இப்போ நீங்கள் ஆப்ஷன் டி எடுத்தாலும் சரி, ஆப்ஷன் சி எடுத்தாலும் சரி. ஆப்ஷன் டி பாருங்கள், 16னா 256. அடுத்து 4 அப்படின்னா அது இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக போகும். ஓகே, அப்போ நீங்கள் ஆப்ஷன் சி எடுத்துக்கலாம். ஆப்ஷன் சி 11னா 121. 8ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன, 64. ஓகேவா, இப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணுறோம். 121 64. இதில் பேலன்ஸ் 3 வரும். அடுத்து இங்கே ஓகே சாரி, இங்கே நான் ஆக்சுவலாக ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இங்கேயும் ஆன்சர் வராது 84. ஏன்னா யூனிட் டிஜிலே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுல.
வராது. ஆக்சுவலாக அந்த எண்களை காண்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவங்க மாற்றியே கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நீங்கள் ஆப்ஷன் பி எடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷனு இது எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு அதை வித்தியாசம் வந்து 84ன்னு சொல்லிட்டாங்கல்ல. நீங்கள் அதிலே நீங்கள் பார்த்தாலுமே கூட இப்போ ஃபஸ்ட்டு பெரிய எண் நீங்கள் 100 10ன்னு இருக்குன்னா 10 ஸ்கொயர் மைனஸ் சின்ன எண் 4 ஸ்கொயர். இப்போ இது வித்தியாசம் பாருங்கள், 100 மைனஸ் 16னா இங்கே 84ன்னு கிடைக்கிது. ஓகே, அப்போது அந்த ஆப்ஷன் கொடுத்ததில் மாற்றி கொடுத்துருக்காங்க. மற்றபடி பெரிய எண் சின்ன எண் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றாப்படி நம்ம இங்கே பெரிய எண்ணை ஃபஸ்ட்டும் சின்ன நம்பரை செகண்டுங்கிற நோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுபடி நம்ம பண்ணிடலாம். அப்போ ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். செகண்ட் கண்டிஷனையும் பாருங்கள், பெரிய எண்ணின் வர்க்கமானது. அப்போது அந்த பெரிய எண் 10ன்னு இருக்கா, 10 ஸ்கொயரோட வர்க்கம்ங்கிறது சிறிய நம்பர் 4 தானே சொல்கிறோம். அந்த 4ங்கிறதோட 25 மடங்கிற்கு சமம். 4 × 25 என்ன வரும்? 4 × 25 100. 10 ஸ்கொயரோட வேல்யூ 100. ஓகே, அப்போ அந்த 10,4 இதுதான் அதற்கான ஆன்சர். ஓகே, ஸோ நான் தான் மாற்றி நான் நோட் பண்ணிட்டேன். ஆரம்பத்திலே இந்த இதை நம்ம வேறு ஒரு கண்டிஷன் படி நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், சாரி, டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த கண்டிஷன் கொஸ்டின் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷனில் இருந்து நம்ம இதை எடுத்து எழுதிடலாம். ஓகேவா? மற்றபடி நம்ம எக்ஸ்னே வச்சு ரொம்ப நேரம் அதை நம்ம ட்ரை பண்ண அவசியம் இல்லை. ஆப்ஷனில் இருக்க நம்பரையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். 5இல் 1 பங்கு மதிப்புள்ள ஒரு எண் இருக்கும், அதே எண்ணில் 7இல் 1 பங்கு மதிப்பிற்கும் உள்ள வித்தியாசம். அப்போ என்ன பண்ணணும்? வேற ஒன்றும் இல்லை, 5இல் 1 பங்கா. ஸோ அப்போ 5 மேலே 1 நம்ம நோட் பண்ணிடுறோம். அந்த எக்ஸ் தான் அந்த எண். ஓகே, அப்போ என்ன ஆகும்? x/5ன்னு மாறும். அடுத்தது பாருங்கள், அதே எண்ணில் 7இல் 1 பங்கு. அப்போ அதே எண்ணில் 7இல் 1 பங்கு அப்படின்னா x/7. இதுக்கான வித்தியாசம் அவங்க 10ன்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து எக்ஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த ஸ்டெப்பில் இருந்து அப்படியே ஆன்சர் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கலாம். எக்ஸ் என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு மிகை முழுவை 88ஆல் வகுக்கும் போது மீதி 61 கிடைக்கிறது. அதே மிகை முழுவை 11ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி யாது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? ஸோ இதில் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக, அதாவது ஒரு எண் என்னங்கிறது தெரியாது. ஓகேவா? அந்த எண்ணை 88ஆல் வகுக்கும்போது மீதி உங்களுக்கு 61 கிடைக்குது. இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணலான்னா, இருக்கிறதுல ஒரு மிக குறைந்த எண் எந்த எண் இருந்தால் அதை 88ஆல் வகுக்கும்போது மீதி 61 கிடைக்கும். ஜஸ்ட் 88 இதோட ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணோமா என்ன? 9 இங்கே 14. அப்போது 149ங்கிற அந்த நம்பரை 88ஆல் வகுக்கும்போது மீதி 61 கிடைக்குது. ஏன்னா ஒரே ஒரு டைம் மட்டும் 88 இருந்து மீதி 61 கிடைக்குது. இப்போ அடுத்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க? அதே மிகை முழுவை 11ஆல் வகுக்கும்போது கிடைக்கும் மீதி என்ன? அப்போ இந்த 149வே நம்ம 11ஆல் வகுத்து பார்ப்போம், மீதி என்ன வருது அதான் எனக்கு ஆன்சராக எடுத்துக்கலாம். அப்போது இங்கே என்ன வரும்? ஒரு 11 பண்ணணும், பேலன்ஸ் என்ன? 3. 39னா 3 11னா 33. 39ல் 33 போணுச்சுன்னா பேலன்ஸ் 6 வரும். ஸோ அப்போ எவ்வளவு பெரிய நம்பராக இருந்தாலும் இந்த கண்டிஷனை நம்ம சால்வ் பண்ணும்போது மீதி 6 தான் கிடைக்கும். ஸோ 6 தான் அதற்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை புரிஞ்சு ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு பண்ணையில் ஒரு குதிரைகளின் எண்ணிக்கை வாத்துகளின் எண்ணிக்கையை போல் 2 மடங்கு. வாத்து மற்றும் குதிரைகளின் மொத்த பாதங்களை எண்ணினால் 70. வாத்துகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வாத்துகளோட தலை, அதாவது விலங்குகளோட தலைகளோட எண்ணிக்கை, அதே போல் கால்களின் எண்ணிக்கை, பாதங்களின் எண்ணிக்கை, இந்த மாதிரி கான்செப்டில் கொஸ்டின் இருக்கும். இதை ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்க குதிரைகளின் எண்ணிக்கை வாத்துகளின் எண்ணிக்கை போல் 2 மடங்குன்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இது தலை அப்படிங்கிற கான்செப்ட்டு. அது மட்டும் இல்லாமல் குதிரையை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, வாத்தை ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ குதிரைகளின் எண்ணிக்கை வாத்துகளின் எண்ணிக்கை போல் 2 மடங்கு சொல்லிட்டாங்களா. அப்போது எக்ஸோட வேல்யூ வாத்துகளின் எண்ணிக்கை போல் 2 மடங்கு, இந்த ஒரு பாயிண்ட். இப்போ அடுத்தது வாத்து மற்றும் குதிரையின் மொத்த பாதங்களின் எண்ணிக்கை 70 சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வாத்துக்கு 2 பாதம் இருக்குது, 2 கால் இருக்கும், குதிரைக்கு 4 கால் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து தான் மொத்தத்துக்கு 70 சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, வாத்துக்கு 2 கால் தானே. அப்போது வாத்தை நம்ம என்னென்னு வச்சுருக்கோம்? ஒய்ன்னு வச்சுருக்கோம்.
குதிரையை நம்ம எக்ஸ்னு வச்சுருக்கோம், மறந்துடக்கூடாது. அதனால இப்போ நான் ஃபஸ்ட்டு இது வேணால் நீங்கள் நோட் பண்ணுறதை நோட் பண்ணிக்கோங்க. வாத்து வந்து ஒயின்னு வச்சோமா, அப்போ அதுக்கு 2 கால்னால 2y ப்ளஸ் குதிரைக்கு 4 கால், குதிரை எக்ஸ்னு வச்சோமா, அதனால் 4x. இது மொத்தம் சேர்த்தது 70. ஓகேவா? அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க, வாத்துகளின் எண்ணிக்கை தான் கேட்குறாங்க. வாத்து நம்ம ஒய்ன்னு வச்சுருக்கோமா, இப்போ இந்த ஈக்குவேஷனை எல்லாமே ஒய்ன்னு மாற்றிடலாம். அப்படி பார்க்கும்போது இந்த எக்ஸோட வேல்யூ 2yன்னு இருக்கா, அப்போ 4xோட வேல்யூ என்ன வரும், இங்கே 4 மல்டிப்ளை பண்ணால் 8yன்னு வருமா, அந்த 4xக்கு பதிலாக 8yன்ட்டு இங்கே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. அப்போ என்ன வரும், 2y அப்படியே வச்சுட்டு இங்கே 4x பதிலாக 8y ஈக்குவல் டு 70. இதுலேருந்து ஒய் மொத்தம் எத்தனை இருக்குது, 10y இருக்கா, 10yயோட வேல்யூ 70 அப்படின்னா ஒரு ஒய்யோட வேல்யூ ஒரு 10 10, இங்கே 7 7 10 70. அப்போது ஒய்யோட வேல்யூ 7. மொத்தத்துக்கு 7 வாத்து தான் இருக்குது. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த கண்டிஷனை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒருவேளை வந்து இன்னொரு ஒரு கொஸ்டின்லாம் வரும். எப்படின்னா குதிரை ப்ளஸ் வாத்துகளின் எண்ணிக்கை ஒரு 15 அப்படின்னு சொன்னாங்கன்னா குதிரைக்கும் ஒரே ஒரு தலை தான், வாத்துக்கும் ஒரே ஒரு தலை தான், அதுக்கு 15 மொத்தம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணணும். அடுத்து கால்கள்னு சொல்லும்போது தான் எங்கே நம்ம 2 சேர்த்துக்கணும், எங்கே நம்ம 4 சேர்த்துக்கணுங்கிறத கரெக்டாக புரிஞ்சு நோட் பண்ணணும். நீங்கள் அதுக்கேற்றாப்படி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ கரெக்டாக அதை புரிஞ்சு நோட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது லாஜிக்காக நீங்கள் யோசிக்க வேண்டிய கொஸ்டின், ஆனால் இதில் மிஸ்டேக் பண்ண பாசிபிள் இருக்குது. நல்லா கவனிங்க. ஒரு மனிதன் முதல் நாளில் ரூபாய் 20 சம்பாதித்து அடுத்த நாள் ரூபாய் 15 செலவு செய்கிறார். மீண்டும் 3ஆம் நாள் ரூபாய் 20 சம்பாதித்து 4ஆம் நாள் 15 செலவிடுகிறார். இவ்வாறே அவர் சேமிப்பை தொடர்கிறார் எனில் ரூபாய் 60 எவ்வளவு சீக்கிரம் அவர் கையில் இருக்கும்? இதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு முதல் நாளில் ஃபஸ்ட்டு டேயில் 20 ரூபா சம்பாதிக்கிறாங்க. செகண்ட் டேல அடுத்த நாள் தான், ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கணும். அடுத்த நாள் தான் 15 ரூபா செலவு பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த 2 நாள் முடிவில் அவங்க கையில் எவ்வளோ இருக்கும், 5 ரூபா மட்டும்தான் இருக்குது. ஏன்னா 20ல் 15 போணுச்சுன்னா 5 ரூபா மட்டும்தான் சேமிப்பு அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அப்போ 2 நாள் முடிவில் 5 ரூபா தான் அவர் கையில் இருக்குது. 2 நாள் முடிவில் 5 ரூபா தான் அவர் கையில் இருக்குது. இப்போது மொத்தத்துக்கு அவருக்கு 60 எவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? இப்போது 60 அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப நியரஸ்டாலாம் போயிடக்கூடாது. இப்போது 5ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 60 வரும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் நாள் 20 சம்பாதித்துன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்போ இதுலேருந்து 20 நீங்கள் குறைச்சா 40ங்கிறதானே இருக்கும். ஓகேவா? இதை நீங்கள் முதல் நாள் அந்த 20 அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 40. இப்போ நீங்கள் யோசிங்க, இப்போ 5ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 40 கிடைக்கும், 8. ஓகேவா? அப்போ அதே போல் தான் 2 நாள் முடிவில் அவர்கிட்ட 5 ரூபா இருக்குது அப்படின்னா மொத்தம் 8 செட்டு, அதாவது முதல் நாள் 2ஆவது நாள் அப்படின்னு இருக்குல்ல, இதே போல் 8 2 16 நாள் முடிவில் தான் அவர் கையில் என்ன இருக்கும் அப்படின்னா 40 ரூபா இருக்கும். ஸோ கரெக்டாக இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஏன் வந்து நான் இந்த 40 மட்டும் கெஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு இனிமேல் உங்களுக்கு புரியும். என்னென்னா இப்போ மொத்தம் இப்போ இன்னும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல் நாள் 20 ரூபா, 2ஆவது நாள் அவர் 5 ரூபா செலவு பண்ணது போக மீதி 5 ரூபா இருக்குது. ஓகேவா? அடுத்து 3ஆவது நாள் அவருக்கு 20 ரூபா ஆடாக இருக்கும். அடுத்த 4ஆவது நாள் பார்த்தோம் அப்படின்னா அந்த 15 ரூபா செலவு பண்ணி இங்கே ஒரு 5 ரூபா சேர்த்து 10 ரூபான்னு இருக்கும். அப்போது 2ஆவது நாளில் 5 ரூபா அப்படின்னா 4ஆவது நாளில் 10 ரூபா. அதே போல் தான் ஜோடி ஜோடியாக வரும். அடுத்த 6ஆவது நாளில் இன்னொரு ஒரு 5 ரூபா சேரும். அப்போது 15ன்னு இருக்கும். இந்த மாதிரியே போயிட்டு அவருக்கு 16ஆவது நாள் முடியல, அதாவது இப்போ ஒரு செட்டு, இது 2ஆவது செட்டு, இது 3ஆவது செட்டு, இந்த மாதிரி நான் கொண்டு வந்தேன்னா மொத்தம் 8 செட்டு முடிவில், 8 செட்னா 16 நாள் முடிவில் அவர் கையில் 40 ரூபா இருக்கும். இந்த பாயிண்ட் வரைக்கும் புரிஞ்சா உங்களுக்கு? இப்போது நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா 17ஆவது நாள் அவர் 20 ரூபா சம்பாதிப்பார். அப்போயே அவர் கையில் 60 ரூபா கைக்கு வந்துடும். ஓகேவா? 60 ரூபா கைக்கு வந்துடும். அதுக்கு அடுத்த நாள் தான் 18ஆவது நாள் தான் அவர் அந்த 5 ரூபாயை செலவு பண்ணுவார். அப்போ வந்து அவர்கிட்ட எவ்வளோ மாறிடும், 45 ரூபாய் மாறிடும். அது நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா அவர் கையில் எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த 17ஆவது நாள்லேயே அவர் கையில் 60 ரூபா இருக்கும். ஆப்ஷன்
ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் இங்கே தான் மிஸ்டேக் பண்ணுவோம். இதே மாதிரியே கொஸ்டின் அப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு குரங்கு வந்துட்டு முதல் நாள் ஒரு 4 முளை ஏறிட்டு ஒரு 2 முளை வந்துட்டு கீழே இறங்கிடும், இந்த சரிஞ்சிடும், இந்த மாதிரி கான்செப்டில் மொத்தம் ஒரு 100 மீட்டரை வந்துட்டு எத்தனை நாளில் ஏறும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அங்கேயும் இந்த மாதிரி கான்செப்டை நீங்கள் புரிஞ்சு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் கரெக்டாக அந்த லாஜிக்கை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு கோணமானது அதன் நிரப்பு கோணத்தின் 1/5 பாகத்திற்கு சமம் எனில் அக்கோணம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது நீங்கள் ஒரு ஆங்கிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கோணம் அடுத்து அதன் நிரப்பு கோணம், இந்த ரெண்டோட கூடுதல் என்ன வரணும் அப்படின்னா 180 டிகிரி வரணும். இதுதான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட். கோணம் அப்படிங்கிற கான்செப்ட் எடுக்கிறோம், இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். நிரப்பு கோணம் அப்படிங்கிறத ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இது ரெண்டோட கூடுதல், அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 180 டிகிரி இருக்கணும். இது ஸ்டாண்டர்டான மதிப்பு. இது கொஸ்டின் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இப்போ இங்கேயுமே நீங்கள் கவனிச்சிங்கன்னா எந்தவித கோணம்னு ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அவங்க ஒரு கோணமானது அது நிரப்பு கோணத்தின் 1/5 பாகத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்போ இதைத்தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு கோணமானது அதன் நிரப்பு கோணத்தில், நிரப்பு கோணம் ஒய்ன்னு எடுத்திருக்கோம், அதில் 1/5 பாகத்திற்கு சமம். ஓகேவா? அப்போது வேல்யூ என்ன? எக்ஸோட வேல்யூ y/5ன்னு இருக்கும். இதுலேருந்து அந்த 5 இந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ 5xோட வேல்யூ ஒய். ஓகேவா? 5xோட வேல்யூ ஒய். இதை நீங்கள் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. அதாவது கோணம் தானே கேட்குறாங்க. கோணம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ன்னு வச்சுட்டோம். ஓகேவா? அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த எக்ஸை அப்படியே வச்சிட்றேன். இந்த 5 ஒய்க்கு பதிலாக 5xன்னு நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஒய்க்கு பதிலாக 5xன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ 5x = 180. இதிலேருந்து என்ன வரும்? 6x. 6xோட வேல்யூ 180 டிகிரினா 1xோட வேல்யூ என்ன? 1 6 6 18. அப்போ 30 டிகிரி. அந்த கோணத்தோட மதிப்பு என்ன? 30 டிகிரி. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே? ஸோ இந்த மாதிரி ஆங்கிள் கான்செப்டில் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னாவே ஈஸியாக அதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டினை கவனிங்க. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். 88 டிகிரியின் மிகை நிரப்பு கோணம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான பாயிண்ட் தான். இதுதான் அந்த பாயிண்ட். ஓகேவா? இந்த 2 கோணத்தை கூட்டுனா 180 டிகிரி வரணும். ஒரு கோணம் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இன்னொரு வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ எந்த வேல்யூ கூட்டுனா 180 வருங்கிற பாருங்கள். அல்லது இதை நீங்கள் 88ஆல் மைனஸ் பண்ணுங்கள். இதுதான் அதற்கான ஆன்சர். கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 4. ரொம்ப ரொம்ப சிம்பிளானதை. நீங்கள் மைனஸ் தான் பண்ண வேண்டியது. ஓகேவா? மைனஸோ அதை ஆட் பண்ண வேண்டியது. இது மட்டும்தான். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த விட நம்பர்ஸ் கான்செப்டும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ டே 4 டே 5ல் கூட்டுத்தொடர் வரிசை. ஓகே? ஸோ இது பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலாஸ் என்னன்னு சொல்லிட்டு அதுக்குரிய ப்ராப்ளம்ஸ் நம்ம என்ன உண்மை வேணால் நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.